ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ஜெயலலிதா மரணமும் தொடரும் சர்ச்சையும் என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். திரு PH பாண்டியன் அவர்கள் முன்னாள் சபாநாயகர், தன்னுடைய மகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியன் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்சார். சந்திச்ச போது சொன்ன விஷயம், இந்த கன்னத்தில் இருந்த புள்ளிகளுக்கான தீர்வு இன்னமும் கிடைக்கவில்லை, குற்றவாளிகளை நெருங்கிவிட்டோம், ஜெயலலிதா தள்ளிவிடப்பட்டிருக்கிறார் என்று அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை சொல்கிறார், பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி அவர் இறந்த நேரம் உள்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான சர்ச்சை நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இன்று பல புதிய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார். சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகமோ பிற எதிர்க்கட்சிகளோ சார்ந்தவர் அல்ல, அதிமுகவிலேயே இருந்தவர் நீண்ட நாட்களாக அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுக்கான வலு அதிகமாகிறது. இதை பற்றி தான் ஆயுதத்து நீட்சியில் நாம் பேசியிருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்மிடையே பன்னீர்செல்வம் அணிகளுடைய நிலைப்பாடை ஆதரிக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி நம்மளுடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சேர்ந்த திரு நாகராஜன் கோவில் நம்மளுடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம், இது நீண்ட நாளா சொல்லிட்டே இந்த விஷயம் தானே, புதுசா என்ன பிரேக் த்ரூ வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்கு, அவங்க செஞ்சிருப்பாங்க, தள்ளி விட்டுருப்பாங்க, 3 புள்ளி என்ன, இது எதுவுமே புதிய விஷயங்கள் கிடையாது. ரிச்சர்ட் பீலே உள்பட, சுதா சேஷையன் உள்பட, டாக்டர் பாலாஜி உள்பட அத்தனை பேருமே நேரடியாக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல செய்தியாளருடைய கேள்விகளுக்கு அத்தனைக்கு பதில் சொன்ன பிறகு இன்னமும் இந்த கேள்விகளுக்கு உயிர் இருக்கிறதா? எனக்கு இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரு பாண்டே அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள்லாம் ஒரு ஒப்பீனியன் மேக்கர்ஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கன்னும் நாங்கள் பன்னீர்செல்வம் அணியும் இல்லை. கட்சியினுடைய அவைத்தலைவர் எங்கள் இதில் இருக்கார், கட்சியினுடைய பொருளாளர் எங்கள் இதில் இருக்கார். எங்கள் பைலாப்படி பொதுச் செயலாளர் இல்லாத இடத்துல அவைத்தலைவரும் பொருளாளரும் தான் செயல்படணும். நீங்கள் எங்களை அதிமுகன்னு சொல்லலாம், அல்லது அவங்கள சசிகலா அணியணும், எங்களை அம்மா அணியணும் அல்லது ஜெயலலிதா அவர்கள் அணியணும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு வேண்டுகோள் தான். தேர்தல் ஆணையம் சொன்ன உடனே திரு நாகராஜனை சசிகலா அணி நான் சொல்லிடுறேன் உடனே அப்படி சொன்னாங்க. அது வரைக்கும் அவர் தான் அதிமுக, தேர்தல் ஆணையம் மட்டும்தான் முடியும், பாண்டே அல்ல. சரி, விரைவாக சொல்லுவாங்க, அந்த நாள் சீக்கிரமாக வரும். உங்கள் கேள்விக்கு, அதாவது இன்னைக்கு அவர் திரு PH பாண்டியன் அவர்கள் சொன்னது, அம்மா அவர்களது எந்த சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள், அம்மா அவர்கள் வீட்டில் நிறைய CCTV கேமராக்கள் இருக்கின்றன. அவர் அந்த இல்லத்தில் இருந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு வருகிற வரைக்கும் உண்டான பதிவேடுகளை, வீடியோ பதிவேடுகளை, CCTV பதிவேடுகளை வெளியிட வேண்டும். அடுத்து ஒரு DSP அப்போலோ மருத்துவமனைக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லி அந்த ஆம்புலன்ஸை வரவழைத்ததாக சொல்கிறார்கள். அந்த DSP விசாரிக்கப்பட வேண்டும். அதே போல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த CCTV கேமராக்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதை திரு சீனிவாசன் அமைச்சர் அவர்கள் கூட இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், அது மருத்துவமனையினுடைய முடிவு என்று. ஆனால் அந்த முடிவை எடுக்க தூண்டியது யார், எதற்காக அந்த கேமராக்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன? அதே போல இல்லை, எனக்கு என்ன குழப்பம்னா, உங்களுடைய சந்தேகம் செப்டம்பர் 25ஆம் தேதியே ஏதாவது அசாதாரணமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அளிக்கப்பட்ட சிகிச்சை முறை சரியில்லைன்னு சொல்றீங்களா, இல்லாட்டி ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக இந்த 75 நாள் வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்ல போறீங்களா? அதாவது அவங்க எந்த சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அப்படிங்கிற இடத்துலயே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இல்லைங்க, அவங்க அன்கான்சியஸாக அழைக்கப்பட்டிருக்கட்டும், கான்சியஸாக அழைக்கப்பட்டிருக்கட்டும், அவங்களுக்கு உடல்நல குறைவு இருக்கட்டும், நீர்ச்சத்து குறைபாடாக இருக்கட்டும், மயக்கமாக ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, அதன் பிறகு 75 நாள் அவங்க மருத்துவமனை இருந்திருக்கிறாங்க, கான்சியஸாக இருந்திருக்கிறாங்க, பல டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் இன்று போற்றக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தன்னுடைய துறையை பூரா அவங்க தான் கான்சியஸா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விளக்கம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். டிமானிட்டைசேஷன் அப்ப நவம்பர் மாசத்துல திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் ஒன்றாக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய எம்பிகளும் ஒன்றாக டெல்லியிலே ஒரு போராட்டம் நடத்துவது எல்லோரும் பார்த்தோம். நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளில் நான் அன்னைக்கே அந்த நிமிஷமே நான் பதிவு செய்தேன், எனக்கு அம்மா அவர்களுடைய உடல்நலத்தை பற்றிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள இயலாத, முடியாத, செய்யாத ஒரு விஷயம். வேற பக்கம் டிபேட் கொண்டு போறீங்க. நான் சொல்றேன், அந்த முடிவை யார் இல்ல, கனிமொழியும் நவநீதேஷனும் ஒன்னா போராட்டத்துல, காங்கிரஸ் நடத்திய போராட்டத்துல கனிமொழியும் நவநீதேஷனும் இருந்தாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ராகுல் காந்தி போராட்டத்தை முன்னெடுக்கிறார்,
வலதுபுறம் ராகுலுக்கு வலதுபுறம் நவநீத கிருஷ்ணன் இருக்கிறார், ராகுலுக்கு இடதுபுறம் கனிமொழி இருக்கிறாங்க. அவர் நடத்திய படம் ரெண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இடையிலே காங்கிரஸை வைத்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே அணியில் இருந்து ஒரு போராட்டத்தை நடத்தியதாக வரலாறு இல்லை. எங்களுக்கு அந்த இடத்துல போராட்டத்தில் பங்கேற்றாங்க சார். இல்ல ஒன்றாக இணைந்து பங்கேற்ற ஒரு வரலாறு இல்லை. அப்ப அந்த இடத்திலேயே அந்த முடிவு எடுத்தது யார்? திருமதி சசிகலா அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அந்த செயலை செய்திருக்க மாட்டார்கள். அப்ப அம்மா அவர்கள் ஒரு உண்மையிலேயே அந்த 75 நாள் கான்சியஸா இருந்தாங்களா அப்படிங்கிற 75 நாள் கான்சியஸா இல்ல அப்படின்னா நான் கேட்டது போல திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனது துறையை ஒதுக்கியது யார்? அது அவர் பன்னீர்செல்வம் நேரடியாக பார்க்கல இல்லையா? அவர் பார்க்கல. அப்ப அவர் கேட்டுக்கொண்டா நான் முதலமைச்சர் துறையெல்லாம் வகிக்கிறேங்க, கேபினட்டை கூட்டுறதுக்கான அதிகாரம் எனக்கு வந்துருச்சு, நான் கேட்கிறேன் எனக்கு இந்த குடும்ப சொல்லி முடிவு பண்ணது யாரும் கேட்கலாம்ல? நேத்து அதிமுக வேட்பாளர் 3 பேர் நியமிச்சாங்களே, அப்ப தம்புருல தம்பி பிரச்சனை வச்சு கேட்டாங்களே, அப்ப கேட்கலையே திரு பன்னீர்செல்வம் கேட்கலையே அவங்க வந்து உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்னு. அதாவது இதை கிரகிச்சு அவர் கேட்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கேட்கிறது மருத்துவமனையில் இருந்த 75 நாட்கள், முதலமைச்சராக இருந்த 60 நாட்கள், அதை தாண்டி 64வது நாள்ல தான் அந்த பிரச்சனை நடக்குது. 7ஆம் தேதி இரவுக்கு பிறகு நான் கேட்கிறேன், அவங்க உயிரோட இருந்தாங்களான்னு சந்தேகம் இருக்கு, கான்சியஸ்ல இருந்தாங்களான்னு சந்தேகம் இருக்கு, ஏதோ மறைக்கப்படுது அப்படின்னா எனக்கு இந்த முதலமைச்சருடைய துறைகளை ஒதுக்க சொன்னது யார்? அதை கேட்டுக்கலாம்ல. அதாவது எல்லாருமே அந்த இடத்துல வந்து நம்ப வைக்கப்பட்டார்கள். அதாவது அம்மா ரொம்ப உள்ள அந்த ஃப்ளோர் வரைக்கும் தான் எல்லாரும் போகிறாங்க. அவங்கள நேராக சந்தித்தவங்க யாரும் கிடையாது. திருமதி சசிகலா மட்டும்தான் அவங்க அறையில் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் வந்து என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையான தகவல்னு எல்லாருமா வந்து நம்ப வைக்கப்பட்டாங்க. இல்லை, இப்போ குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம்னு இவர் சொல்றதுக்கு என்ன கணக்கு இருக்கு? யார் அது குற்றவாளின்னு யார் அடையாளப்படுத்துறாரு? இதெல்லாம் ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு ஊரறிய உலகறிய லைவ்ல ஓடிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய விஷயங்களா இதெல்லாம்? அதாவது யார் குற்றவாளிங்கிறது வந்து இந்த நாட்டுக்கே தெரியும். அந்த சக்தி யார் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அடுத்து இது வந்து சொன்னவரையும் நீங்க பார்க்கணும். பழனிசாமி அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால என்ன சார் அரசியல்வாதி சும்மா இருப்பாங்களா சார், அதெல்லாம் நான் பானைகளை கை விட்டவன் எடுக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு போனா அது நீங்க அநியாயம் சொல்லுவீங்க, குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. நான் வந்து போற போக்கில் சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு பின் பாயிண்ட் பீயிங் அட்வொகேட். அவர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், அவருடைய மகன் மூத்த வழக்கறிஞர். இந்த மேட்டர் இப்படி நடந்து சொல்லாம குற்றவாளி நெருங்கி விட்டோம் சொல்லி 19 சொன்னா யாரு குற்றவாளின்னு சொல்லுங்க. இல்ல அவர் அதுக்கு ஒரு பல காரணங்களை வந்து வரிசையா கோர்வையிட்டு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து நான் சொன்னேன். அதாவது எந்த சூழ்நிலையில அவங்க வீட்டில இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க, அந்த 75 நாள் அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில ட்ரீட்மெண்ட் வந்து அளிக்கப்பட்டது, அடுத்து முதல்ல 2 மணி நேரம் வந்து ரிச்சர்ட் பிள்ளை சொல்லியிருக்காரு நம்மள, டாக்டர் சுதா சேஷன் சொல்லியிருக்காங்க நம்மள, டாக்டர் பாலாஜி சொல்லியிருக்காங்க நம்மள, கோர்ட்ல இந்த கேஸ் இருக்கு அதை நம்மள. அவங்க நீங்க தனியா ஒரு என்கொயரி நடத்திட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க சொன்னது வந்து நிறைய கேள்விகளை தான் எழுப்பி இருக்குது, நிறைய இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்களே ஒழிய இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திருமதி சசிகலா. ஏன் லண்டன்ல இருந்து டாக்டர் வந்து சொல்லணும்? இன்னைக்கு வந்து அவங்க சசிகலா அவர்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க, அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு எக்மோ சிகிச்சை வேணும்னு சொல்லியிருப்பாங்க. எக்மோ சிகிச்சை என்னன்னா சசிகலாவுக்கு தெரியுமாங்க? உள்ளே அட்வான்ஸ் இதுதாங்க சொல்லி ரிச்சர்ட் பிள்ளை சொல்லியிருப்பாரு, பிரதாப் ரெட்டி சொல்லியிருப்பாரு, சரிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ எப்படி வந்து சொன்ன அப்படி சொன்னா எக்மோ என்ன இவர் தெரியுமா டாக்டர் அவங்க? சரி, இவ்வளவு சர்ச்சைகளுக்கும் அவங்க திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பல விஷயங்களுக்கு அவங்க வந்து விளக்கத்தை சொன்னாங்க. அதே மாதிரி தான் பொதுச் செயலாளராக நீங்க சொல்லுவீங்க, விளக்கத்தை அவங்க சொல்லணுமா? அப்படி இல்ல, நான் கேட்க நான் கேசி பழனிசாமி வந்து ஊழல் செஞ்சிருக்காரு நான் சொல்றேன், நான் நிரூபிக்கணுமா நீங்க நிரூபிப்பீங்களா? அப்படி இல்ல. அதாவது ஒரு நபர் சொன்னா பரவாயில்ல, ஏன்னா இது சொல்ற ஒருத்தர் தாங்க, நான் அவருக்கு போய் பதில் சொல்லணுங்கிறது இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 99 விழுக்காடு தொண்டர்கள், மொத்த பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில திருமதி சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக ஒரு தன்னிலை விளக்கத்தை இதுதான் நடந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது அது போன்ற ஒரு செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டது. தேர்தல் நேரமா இருந்தது அப்படிங்கிறதும் அவர் ஆண் அப்படிங்கிறதும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு, வருந்த முடியாது. திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம் 3 கேள்விகள் தான். 22 சிசிடிவிகள் வந்து அப்போலோ மருத்துவமனை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டன ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு. எக்மோவை ரிமூவ் பண்ணி நேச்சுரலாக அது வந்து இலக்கு அடைகிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது, அனுமதி கொடுத்தது யார்? கடைசியில் வந்து எக்மோ ரிமூவ் பண்ணி ஓகே நம்ம வந்து இது அனுமதிச்சுடுவோம்னு சொல்லி சொன்னது யார்? அப்போலோவில் எஸ்பிஜி பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததா? அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு கண்காணிப்பை மேற்கொண்டிருந்தாங்களா? அவர்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை முறைகளில் ஏதேனும் நாளை சொல்லப்பட்டதா?
சவுண்ட் வரல. திரு நாகராஜ் உங்களுக்கு கேட்குதா? கிளியர் பண்ண கேட்குது சார். கேட்குது இல்லையா? மூணு கேள்வி தான். அப்போலோவில் 22 சிசிடிவியில் அகற்ற சொல்லி உத்தரவிட்டது யார்? ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு 22 சிசிடிவி அகற்றப்படுது. சந்தேகம் வருமா வராதா? அதுக்கு முன்னால் ஹியர் பண்ணல, கேட்கல. இல்லை நீங்கள் பேசுங்க திரு நாகராஜ், நீங்கள் பேசுங்க. சார் சார் ஒன்றும் இல்லை. முதல்ல அவர் கேசி பழனிசாமி பேசுனது வன்மையை கண்டிக்கிறார். இஸ் நாட் அ ஜட்ஜ். He says that சின்னம்மா இஸ் அக்யூஸ். எப்படி அவர் சொல்லலாம்? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இல்ல அந்த வார்த்தையை அவர் வாபஸ் வாங்கணும். இல்ல அந்த வார்த்தையை அவர் சொல்ல யாரும் அவர் பயன்படுத்தினாரு. இல்ல நிச்சயமா பயன்படுத்தினாரு. அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு பயன்படுத்தினாரு. அந்த வார்த்தை வந்து ஒரு சபை நாகரிகங்கிறது அவர் அதை வாபஸ் வாங்கணும். இல்லாட்டி மற்ற விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது வரும். வாட் இஸ் ஹி இன் பொசிஷன் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு போகிற போக்கில் வந்து எல்லாரும் அள்ளி தெளிச்சு வீசுறதில்ல. இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு சின்னமாக தான் காரணம். வணக்கத்திற்கும் போற்றுக்குரிய சின்னமாக தான் காரணம். அது எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி செய்தியாளர்கள் உங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஒரு கூட்டணி அமைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டெடுத்து சென்ற வகையிலாக இருக்கட்டாலும் அது நிச்சயமாக அது சின்னம்மா அவர்கள் தான் என்பது உலகறிந்த உண்மை. இது யாரும் நான் சொல்லி மறைக்கணும், நான் சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் இந்த உலகத்துக்கும் தெரிய வேண்டியதும் இல்லை, கட்சிக்காரருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மறைவுக்கு பின்னாலும் சரிங்க, மறைவுக்கு முன்னாலும் சரி. அதிமுக நடத்துனதே சசிகலா தானா? நடத்துனதுன்னு சொல்லல. எப்படி ஒரு புரட்சி நடிகர் எம்ஜிஆரை புரட்சி தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் ஆக்கியது கே போன்ற மூத்த தலைவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்துதான் புரட்சி தலைவர் அவர்களை சேவ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு புரட்சி தலைவியாகவும் அவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே அம்மாவாக அறிமுகப்படுத்தியதிலே மிக முக்கிய பங்கு மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய சின்னம்மா அவர்களே சாரும் என்பது எங்களை போன்ற கழக தொண்டர்கள் ஊடகவியலாளர்கள் தெரியும். ஜெயலலிதாவை தமிழக அரசியல் உலகுக்கு அறிமுகப்படுத்தியது சசிகலா. அறிமுகப்படுத்தியன்னு சொல்லல, உருவகப்படுத்தியது. ஓகே, ஹோல்ட் பண்ணனது. ஓகே, அவங்க இந்த உயரம் தொட்டதுக்கு எல்லாமே காரணம் சசிகலா தான். அவங்களும் முழு முதற் காரணம். இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க ஊடகவியலாளரும் சரி, பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் சரி, ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னால சின்னம்மா இருக்காங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? எப்படி ஒரு தடவை வெறும் கையெழுத்து போட வெள்ளை பேப்பரா கையெழுத்து போட்டு இருந்தாங்களோ? உருவகப்படுத்தியதில் பங்குன்னு தான் சொன்னேன் நான். இவங்க தான் பண்ணான்னு சொல்லலை. நீங்கள் அதை முதல்ல நான் சொல்கிற பதில தெளிவாக புரிஞ்சுங்க. உருவகப்படுத்தியதில் ஒரு கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு புரட்சி தலைவியாகவும் ஒரு தமிழக முதலமைச்சராகவும் அம்மாவாகவும் உருவாக்கியதில் அவருக்கும் தலையாய பங்குண்டு. எல்லாத்துக்கும் அண்ணா திராவிட நான் செப்டம்பர் 22க்கு பிறகு வந்துடுறேன். இந்த விஷயத்தை சொல்லிருங்க நீங்க. வாங்க. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி மாண்புமிகு மறைந்த முதல்வர் அவர்கள் தன்னுடைய எண்ணீரை இழந்த பின்னால் கழக தொண்டர்கள் அனைவருமே, கழக தொண்டர்கள் மூத்த தலைவர்கள், இப்பொழுது எதிரணியில் இருக்கின்றவர்கள் கூட மாண்புமிகு வணக்கத்திற்குரிய சின்னம்மா அவர்களை சென்று நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் சார். அப்போலோ சுத்தி இருந்த 22 சிசிடிவிகள் அகற்றப்பட்டது ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து இவர்கள் சொல்லுவதற்கு இவர்கள் 1008 பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. அது மருத்துவமனையை சேர்ந்த பிரதாப் ரெட்டி அவர்களுக்கு தான் தெரியும். இல்ல அவங்க யாரும் மறுக்கல. இல்ல அவங்க கூட கேட்டிருக்க மாட்டாங்க, அதனால மறுக்கல. இப்ப லட்சம் குற்றச்சாட்டு சொல்றாங்க சார். அதுல வந்து அதுக்கு மருத்துவ துறையை சேர்ந்தவர், மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதுல ஜெனினஸ் இருந்ததுன்னா, அதுல உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா, உண்மைத்தன்மையில பாதிக்கிற வகையில் இருந்தா தான் பதில் சொல்லுவாங்க. இல்ல சார், இப்ப நீங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக குற்றம் சாட்டிக்கலாம் சார். அரசியல் கட்சிகள் அதெல்லாம் முன்ன பண்ண இருக்குதான் சொல்லிட்டு. ஆனா ஒரு மருத்துவமனை நிர்வாகம் முன்னாடி அந்த இத்தனை சிசிடிவி எப்படி காணாம போச்சுன்னு சொன்னா அது பதில் சொல்ல வேண்டியது இல்லையா?
இல்ல யாரு காணாம போய் யார் சொல்லியிருக்காங்க? பாண்டியன், திரு PH பாண்டியன் சொல்றாரு, திரு மனோஜ் பாண்டியன் சொல்றாரு. அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு. செப்டம்பர் 22 அனுமதிக்கப்பட்ட பிறகு டிசம்பர் 5 அகற்றப்பட்ட சிசிடிவிகள். அவங்க ஒண்ணு இந்த நாட்டினோட ஜனாதிபதி கிடையாது, இந்த நாட்டினோட பிரதமர் கிடையாது. எங்க சாதாரண பதில் சொல்லுங்க. நீங்க ஜனாதிபதி தான் பதில் சொல்லுவீங்களா? ரெண்டு பேர் இல்லங்க, ஜனாதிபதி தான் பதில் சொல்லுங்க. சாதாரண பதில் சொல்லலாம்ல. சாரி, அதுக்கு பதில் சொல்றான். அதாவது அவர் டெய்லி ஒரு பொய்யை சொல்லிட்டே வந்திருக்காரு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சில பேர் பாடுபடுகிறார்கள். சில பேர் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று பொய்யான தகவல்களை தமிழகத்திலே பரப்பி வருகிறார்கள். டெய்லியுமே அவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள். அந்த 3 புள்ளிகள் என்னன்னு அன்னைக்கு வந்து ரிச்சர்ட் பீலேவோ, டாக்டர் சுதா சேஷனே, மற்றவங்களும் வந்து டாக்டர் பாலாஜி அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னப்போ கூட அது பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாகவே தொடருது. அந்த கன்னத்தில் இருந்த புள்ளிகள் என்ன அப்படின்னு இல்லை, அதில் வந்து அந்த இவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சுதா சேஷன் அவங்க வந்து இஸ் டைரக்டர் ஆஃப் அனாட்டமி, த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு அரசாங்கத்தினுடைய டைரக்டர். அனாட்டமியில் வந்து அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவ நடவடிக்கை எடுக்கும்போது பல்வேறு விதமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வைத்தியம் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். அதில் ஒன்றாக கூட அந்த நிகழ்வு அமைந்திருக்கலாம். இல்ல, இந்த அது மாதிரி எக்மோ ரிமூவ் பண்ணிடலாம், இயற்கையான விஷயத்துக்கு வழிவிட்டுலாம் சொல்லி முடிவெடுத்தது யாருன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த சிகிச்சை வந்து இப்படி செய்ய வேண்டாம் இறுதி முடிவெடுத்தது யாருன்னு கேட்கிறாரு. இல்ல முதல்ல இவங்க சொல்ற குற்றச்சாட்டால் நீங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமை பொறுப்பை ஏற்றால் இந்த இயக்கம் வலுப்பெற்றுவிடும். எப்படி மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் தான் மறைவதற்கு முன்னால் சட்டசபையிலே கடைசியாக எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையிலே தான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய எதிரணியிலே இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுமே சற்றேறக்குறைய 1 மாத காலமாக சின்னம்மா அவர்களை தினமும் சென்று அவர்களை நீங்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும், இதே நமது இப்பொழுது எங்கள் கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்பட்ட அவைத்தலைவர் மதுசூதனன் டெய்லி வந்து அழுவார். என் கூட தான் இருப்பார், என் தோலை தான் பிடிச்சிக்குவார். அவரால் நிற்க முடியாது. சின்னம்மாவிட்ட பேசிட்டு போது என் தோலை பிடிச்சிட்டு பாரு, அம்மா நீங்கள் வந்தால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், அம்மா உங்களை அழிச்சிடலான்னு நினச்சிட்டு எல்லாருமே பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கம்மா, உங்களை அழித்தால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் என்று கனவு காண்கிறேன். எங்களை விட அதிகமாக சொன்னது சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கலாமா, முதலமைச்சராக வரலாமா அப்படிங்கிறதுல என்னுடைய கேள்வி இல்லை. நான் மருத்துவ சிகிச்சையோட மட்டும் தான் நிற்கிறேன், நேரம் இல்லை. உங்களுடைய சுருக்கமான இறுதியான கருத்தை சொல்லிருங்க திரு நாகராஜ். சுருக்கமாக இறுதியாக உங்களோட பாயிண்ட். இல்லை, மருத்துவ சிகிச்சை என்பது ஒரு நாட்டின் பிரதமர் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உடல்நிலை பற்றியும் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போன்று மதிப்புக்குரிய இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன உடல்நிலை இருக்கிறது என்று தினமும் மருத்துவ அறிக்கை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்தினுடைய கவர்னர் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களை மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து சந்திக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நலம் தேறி வருகின்ற நிலையிலேயே அவர் மருத்துவமனைக்கு உள்ளே சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை பார்க்கும் பொழுது 2 கட்டை விரலையும் உயர்த்தி நான் நன்றாக இருக்கிறேன், நான் கூடிய விரைவில் நலம் பெற்று வருவேன் என்று சொல்லுகிறார். அதை நான் சொல்லவில்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் யாரும் சொல்லவில்லை. ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர், அதுவும் பிஜேபி அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் எய்ம்ஸ் டாக்டர் அவர்கள் வந்து இந்திய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் தமிழக அரசால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. எய்ம்ஸ் உங்களை அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். எய்ம்ஸ் என்பது ஒரு அட்டானமஸ் அமைப்பு. அவர்கள் தன்னிச்சையான ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கோ மாநில அரசாங்கமோ சம்பளம் கொடுப்பதில்லை. அந்த புகழ்பெற்ற மருத்துவமனையிலே இருந்து வந்து டாக்டர்கள் அம்மா அவர்களை பரிசோதிக்கிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை பற்றி தினமும் அறிக்கை தருகிறார்கள். அந்த அறிக்கை அடிப்படையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் குணம் பெற்று வருகிறார்கள். விரைவில் குணம் பெற்று வீடு திரும்புவார்கள் என்று என்னை போன்ற சாதாரண தொண்டன் முதற்கொண்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. வீடு திரும்பலைங்கிறது சப்சிக்வெண்டா நடந்தது. 5ஆம் தேதிக்கு முன்னாடி 4ஆம் தேதி ஆல் ஆஃப் சடனா வந்து அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. அதற்கு முன்னால் இதே குற்றச்சாட்டுகளை வைக்கும் திரு மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், அவர்களுடைய தந்தையாராகட்டும், அவரும் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். நானும் 3 பேருமே அங்கு உட்கார்ந்து விவாதித்திருக்கிறோம்.
மாண்பு அம்மா அவர்கள் வந்து விடுவார்கள். பூங்குன்றன் அதாவது முதலமைச்சர் போயஸ் கார்டனிலே பூங்குன்றன் அலுவலகத்துக்கு எதிரிலே மாண்பு அம்மா அவர்கள் வாக்கிங் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த மேலே இருக்கக்கூடிய அறை பழுதுபார்க்கப்பட்டு அம்மா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் அவர்கள் வாக்கிங் செல்வதற்காக ஒரு நிழற்குடை மேலே அமைக்கப்பட்டது. இதை பூங்குன்றம் ரூமிலே இருந்து நானும், இதே மனோஜ் பாண்டியன் அவர்களும், இதே PH பாண்டியன் அவர்களும் மற்றும் இன்ன பிற போயஸ் கார்டனுக்கு வரக்கூடிய அமைச்சர் வருமானாகட்டும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த அம்மா அவர்கள் வாக்கிங் செல்வதற்காக ஒரு பந்தல் போடப்பட்டு, அதாவது ஒரு ரூப் டாப் போட்டிருந்தாங்க. அந்த ரூப் டாப் ஒரு நிமிஷம் இதை சொல்ற கொடுங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்ற கொடுங்க. எல்லாருமே, நான் மட்டும் இல்ல, மனோஜ் பாண்டியன் மட்டும் இல்ல, PH பாண்டியன் இல்ல, பன்னீர்செல்வம் முதற்கொண்டு இந்த மற்ற அணியில இருக்கிற அனைத்து தலைவர்களையும் வந்து அந்த பூங்குன்ற ரூம்ல இருந்து, அதாவது பூங்குன்ற என்பவர் அம்மாவோட உதவியாளர், அம்மா வாக்கிங் போறதுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்க உடல்நிலை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் மன்னிக்கிறோம். நீங்க முதல்ல வேற விஷயம் நிறைய கொண்டு போயிட்டீங்க. மன்னிக்கிறோம். நீங்க வந்து அவங்க திரும்பி வந்துருவாங்க நீங்க நம்புனீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு சுருக்கமான பாயிண்ட் ரொம்ப நேரம் இல்ல. நீங்க கேட்டது வந்து மூணே கேள்விதான். இது வந்து ஒரு பொதுக்கூட்ட பேச்சை விட நம்ம ஷார்ப்பாக நீங்கள் கேட்ட 3 பாயிண்ட்டுக்கு சிசிடிவிங்கிறது அம்மா அவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் அவதூறான கூட்டச்சாட்டு முடியல. அதான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நம்ம அவங்களுக்கே கூட கொடுத்துட்டு அது ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிருந்துருக்குது, ஒரு என்னமா வேணாலும் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அங்கே அனுமதிக்கப்பட்ட உடனே 24 மணி நேரத்தில் அது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஆகிற விஷயம் அல்ல. அது ஏன் அப்போ வந்து அது இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவே அகற்றப்பட்டிருக்குது. அதற்குரிய சிசிடிவி வந்து எல்லாமே வெளியே இருந்தது தான். அது வந்து ஐசியூலயோ அவங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருந்த சிசிடிவி கிடையாது. அது வந்து வெளியில போறவங்க யாராவது கத்தி கபடா துப்பாக்கி வச்சு வந்து போறாங்களா, அவங்கள அடையாளம் கண்டு போறாங்க அப்படி இல்லையே. 22 சிசி அகற்றப்பட்டுக்குனே கொள்வோமே. அந்த 22 சிசியும் மருத்துவமனையில ஜெயலலிதா இருந்த அறைக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி கிடையாது. வளாகத்துல சைடுல மேல செகண்ட் ஃப்ளோர்ல ஃபுட் ஸ்டெப்ல படிக்கட்டுல லிஃப்ட்ல இது மாதிரி இருந்த விஷயங்கள் தான். அது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதுல என்ன பூதாகாரமான மனிதர் யாராவது வந்துறாங்களா? மொத்த மருத்துவமனையே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஏன் ஆக்கப்பட்டது? இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா கோர்ட்லயும் சிசிடிவி வைக்கணுங்கிறாங்க, எல்லா நிறுவனங்கள்ல வைக்கணுங்கிறாங்க, எல்லா வீடுகள்ல வைக்கணுங்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தா உடனே நியர்பை வீட்டுல இருக்கிற பெரிய ஆதாரமா இருக்கிற அப்ப அதனால அது அகற்றப்பட்டது தவறு. அதுக்குரிய விளக்கம் தேவை. ரெண்டாவது அந்த எம்பால்மிங் அப்படிங்கிறதுல நிச்சயமா அது வந்து எந்த சூழ்நிலையில செய்யப்பட்டது அப்படி அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டர் சுதாசேசன் வந்து எல்லாருக்குமே எம்ஜிஆருக்கே பண்ணப்பட்டது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நேரம்ல மன்னிக்கணும். ஜெயலலிதா மரணத்துல வந்து அவர்கள் மரணம் அடைந்து விட்டாலும் அவர்கள் வந்து சர்ச்சை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. மாற்று கருத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. திரு பழனிசாமி அவர்கள் சொன்னது போல இது வந்து ஒரு நபரோ 2 நபரோ எழுப்பக்கூடிய சந்தேகம் இல்ல, பொதுமக்கள் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ இதை பத்தின ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்கறதுக்காக டாக்டர் பீலே இங்க வந்து சொல்லியிருந்தாரு, முயற்சி பண்ணாரு. எய்ம்ஸ் டாக்டர் இங்க வந்து பாராட்டுறாங்க. நிச்சயமா திரு நாகராஜன் சொன்னது போல பிரதமர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த மாட்டார், உளவுத்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான முயற்சி இருந்தால் நிச்சயமாக அவங்க தலைவருக்கான வாய்ப்பு உண்டு. ஆளுநர் வந்து 2 முறை பார்த்து போனார் அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். ஸோ 2 தரப்புலையுமே நியாயமான விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் சாமானியர்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்க வேண்டிய கடமை நிச்சயமா இருக்கிறது. இது ஒரு ராஜேந்திர பிரசாத்துடைய மரணம் போலவோ, இது நேதாஜி மரணம் போலவோ என்ன நடந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்க முடியாது. நிச்சயமாக நமக்கு சமீபத்தில் இருந்தவர்களால இது பற்றி ஒரு தெளிவு எடுப்படைய பார்வை நிச்சயமாக அரசுகளுக்கும் கட்சிகளுக்கும் மருத்துவ நிர்வாகத்துக்கு கூட உண்டு என்பதில் மாற்றுக்கிறதுல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து இருவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.